நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ, ஃபவுண்டர்ஸோ எப்படி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ற ஐடியா கிடைச்சது? அந்த ஐடியாவ அவங்க தேடி போனாங்களா? இல்ல ஐடியா அவங்கள தேடி வந்ததா? ஃபவுண்டர் ஃபிட்ன்ற ஒரு பெரிய கான்செப்ட் இதுக்கு பின்னாடி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோஸ் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். ஒரு ஃபுட்பால் மேட்சோட வீடியோ. அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த வீடியோல பாருங்க, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செர்மனி போயிட்டு இருக்கு. அந்த செர்மனி அப்போ ஒரு சின்னதா மழை பெய்யுது. அந்த மழையில அந்த கிட்ஸ் நனையறாங்க. அதை பார்க்க முடியாம ஒரு பிளேயர் மட்டும் அவரோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி இமிடியேட்டா அந்த கிட் கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்த பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேயரும் அதை ஃபாலோ பண்றாங்க. அதை பார்த்து அடுத்த பிளேயர் ஃபாலோ பண்றாங்க. ஏன் அந்த ஒரு பர்சன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்தாரு? அப்போ ஐடியா எல்லாருக்கும் ஈக்குவலா வராதா? ஸோ ஐடியா எப்படி வரும் அப்படின்னா, ஐடியா அவங்களோட பேட்டர்ன்ஸையோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ, அவங்க கடந்து வந்த பாதையோ, அவங்களோட அப்ரிங் லாட் ஆஃப் திங்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு உண்டான ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இந்த வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். அவர் ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்தது கூட அவரோட ஒன் ஆஃப் த இன்டர்னல் பேட்டர்ன். அவர் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், அவருக்கு அந்த குளிரை பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க குழந்தைங்களோட விஷயத்துல அவர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபேக்டரோ, ஒரு பேட்டர்னோ, அவரோட எக்ஸ்பீரியன்ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுக்க வச்சுச்சு. அந்த சிக்னலை அவருக்கு கொடுக்க வந்ததுதான் அந்த ஐடியா. இங்க யாரும் ஐடியாவை சேஸ் பண்ணி போறதில்ல, ஐடியா தான் ஃபவுண்டரை சேஸ் பண்ணி வருது. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சாம் ஆல்டன் ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. 5 ஸ்ட்ராங் ஃபவுண்டர்ஸா எடுத்து 5 கிரேட் ஐடியாஸை கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண சொன்னாங்க. பட் none of the product is came up very well. They understand இங்க ஐடியாஸ் முக்கியம் கிடையாது. இந்த ஐடியாஸும் இந்த பேட்டர்னும் எந்த ஃபவுண்டருக்கு ஃபிட் ஆகுதோ, எந்த ஃபவுண்டர்னால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ, அப்பதான் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், இந்த பேட்டர்ன்ஸ் எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். Until then, keep learning, keep building and always follow your final thoughts.